நாடு முழுவதும் நேற்றும் இன்றும் நடைபெற இருந்த ரயில்வே தேர்வுகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டன. இதனால் 1000 கிலோமீட்டர்களை கடந்து பயணம் செய்து தேர்வெழுதச் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகினர். ரயில்வேயில் காலியாக உள்ள 18,799 உதவி லோகோ பைலட்டுகளை தேர்வு செய்வதற்கான முதற்கட்ட தேர்வு கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது. சென்னை மண்டலத்தில் 439 காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் முதற்கட்ட தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6,315 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதையடுத்து இரண்டாம் கட்ட தேர்வு நேற்றும் இன்றும் என 2 நாட்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 90% தேர்வர்களுக்கு தெலுங்கானா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தேர்வர்களை அலைக்கழிக்கும் ரயில்வே தேர்வு வாரியத்தின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்தனர். எனினும் தேர்வு மையங்களை மாற்ற முடியாது என ரயில்வே கைவிரித்ததால் வேறு வழியின்றி தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்கள் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் பயணம் செய்து தேர்வெழுதச் சென்றனர். கணினி வழி தேர்வுக்காக தேர்வு மையத்திற்கு வெளியே அவர்கள் காத்திருந்த நிலையில் திடீரென தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ரயில்வே தேர்வு வாரியம் அறிவித்தது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று நடைபெற இருந்த 2 ஷிப்ட் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் காத்திருந்த தேர்வர்கள் குழப்பமடைந்ததுடன் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாமல் பரிதவிப்புக்கு உள்ளாகினர். இதன் பின்னர் இன்று காலை நடைபெற இருந்த தேர்வும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்த ரயில்வே தேர்வு வாரியம் தேர்வுகளுக்கான மறு தேதியை அறிவிக்கவில்லை. 1000 கிலோமீட்டர்களை கடந்து தேர்வெழுதச் சென்ற நிலையில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது தேர்வர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெருக்கடியான பொருளாதார சூழலில் அரசு பணிக்கு தயாராகி வரும் நிலையில் ரயில்வே வாரியத்தின் செயலால் தங்களுக்கு 4000 ரூபாய் வரை வீணாகிவிட்டதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்கள் வேதனை தெரிவித்தனர். கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஒரு 4000 ரூபா கிட்ட செலவு பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரோட சொந்த மாவட்டத்தில் சுற்று வட்டாரத்துலேயே நம்மளுக்கு அயான் டிஜிட்டல் ஜோன் இருக்குது. அதில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாலே இப்போது டெக்னிக்கல் இஷ்யூ வந்திருந்தால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய சேதம் ஒன்று இருக்குது, பொருள் சேதம் ஒன்று இருக்காது. நீட் வினாத்தால் கசிந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு என ரயில்வே தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்வர்களுக்கு ஏற்பட்டுள்ள மன உளைச்சலுக்காக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேர்வை ரத்து செய்தது அலட்சியத்தின் உச்சம் என சாடியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் பிற மாநிலங்களுக்கு சென்று திரும்பிய தேர்வர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை ரயில்வே வழங்க வேண்டும் எனவும் முறையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.